வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 40 நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகமானது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது, எந்த மாதிரியாக இருந்தால், எந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு இந்த பலன், இந்த யோகங்கள் அதிகமாகும்ன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவுகளிலும் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற முடியும் அப்படின்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் இது எந்த மாதிரி அளவு உங்களுக்கு பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் போடுறீங்க, குரு பயிற்சி போடுறீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்ருக்குறோம், எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் குருன்னா குரு பகவான், மங்களம்னா செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்டவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி ஆகும்போது மகர ராசியில் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். அந்த உச்சம் பெறும்போது தான் அந்த தனுசு ராசிக்கு மிக உயர்ந்த அளவில் எல்லாமே கிடைக்க போகுது. அதுவும் எங்கே போகிறாரு? தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடம்ன்றது என்னது? தனுசு ராசிக்கு குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். அந்த தனம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். எல்லாரும் காலையில் எந்திரிச்சோடனே தனலக்ஷ்மி நம்மளுக்கு வராதா, மகாலட்சுமி நம்மளுக்கு வராதா, இன்றைக்கி நம்ம எந்த லக்ஷ்மியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய மன குமுறல்கள் எல்லாமே அந்த தனத்தின் மீது தான், அந்த காசின் மீது தான், அந்த வருமானத்தின் மீது தான். இதுதான் எல்லோருக்குமே நம்ம அந்த அன்றாட விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோமா, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வரோம், எவ்வளோ வருமானத்தை ஈட்டுறோம், இன்றைக்கி அதுக்குண்டான மாத செலவுகள் என்ன, இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணியே நம்மளுடைய லைஃபே முடிஞ்சிரும் போல இருக்குது. அந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வருமான நெருக்கடி எல்லோரிடமே இருக்குது. எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய வருமானம் போதவில்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு அந்த தனஸ்தானாதிபதி தான் ஒருவருடைய ஜாதகத்தில் முக்கியமான இடம். அந்த தனஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற செவ்வாய், அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெறார். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு, தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அடுத்து சுகஸ்தானத்திற்கு அதிபதி குரு. அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை கேந்திர பார்வையாக, 4ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறோம், நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு இன்னொரு இடத்துல இருக்கிறா கூட அவனுக்கு உண்டான எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம இங்கேருந்தே செய்கிறோம். இப்போ எப்படி ஃபோன் வந்துருச்சோ, யாரையுமே பார்க்க வேண்டாம், ஃபோன் வந்ததுன்னா அவனுக்கு உண்டானது எல்லாமே நம்ம ஜிபேயில் பண்ணுறோம். அவனுக்கு என்ன வேணுமோ அதை உடனே நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகுந்த பொருளில், அதாவது பொருட்செலவே இல்லாமல், எந்த அளவுக்கு நீங்கள் கடந்த காலத்துலலாம் எல்லாத்தையும் இழந்தாச்சு, வீடு இழந்தாச்சு, வாசல் இழந்தாச்சு, குடும்பம் இழந்தாச்சு, மனை இழந்தாச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா கட்டின வீடை ஏலத்திற்கு விட்டாச்சு, இப்படி நிறைய
ஒரு அவமானம் மிக்க ஒரு வாழ்க்கையை சந்திச்சாங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு செலவுமே இல்லாமல் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் போது அதை ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு மங்கள யோகம் 40 நாட்கள். இப்படிப்பட்ட நேரம் கிடைக்காதா அப்படின்னு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக காத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 2 வருடத்திற்கு மேலாக நீங்க காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த நேரம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஏன்னா எந்த கிரகங்கள் செவ்வாய் பகவான் 40 நாளைக்கு ஒருவரை இப்படி பயிற்சியாகி வந்தாலும் கூட அந்த குரு பகவானின் பார்வை பெறுவதுன்றது மிக முக்கியமான விஷயம். 40 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மேடம் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரே, அப்புறம் என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த சுப கிரகத்தை பார்க்கிறார். அந்த குருவை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தேவையான வருமானம் வரப்போகுது. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தொழிலில் தேவையான வருமானம் இருக்காது, வெறும் நஷ்டம் மாத்திரம்தான் இருக்கும். நஷ்டம் மாத்திரம் இல்லை, தேவையில்லாமல் இழப்பீடு ஏதோ ஒன்று செய்ய போய் அது பிரச்சனையில் வந்து அதற்காக நீங்கள் இழப்பீடு கட்ட வேண்டிய நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை வச்சுருப்பீங்க, அந்த தொழிலாளர்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து அதற்காக இழப்பீடு கட்டக்கூடிய நேரம். இப்படி ஒரு தொழில் வளர்கின்ற சமயத்தில் மிகுந்த இடர்பாடுகளை சந்திக்கின்ற நபர்கள்னு சொன்னால் அது தனுசு ராசி அன்பர்கள் தான். ஒரு தொழில் செஞ்சோம், நம்மளுக்கு வருமானம் வந்துச்சு, லாபம் வந்துச்சு அப்படின்னு இல்லாம அந்த தொழிலில் இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத விரய செலவுகளையும் சந்திச்சிட்டு இருக்கிற நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ தொழில் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. அந்த தொழிலை எப்படி நம்ம நல்ல இடத்திற்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள் அதற்கு உண்டான நேரம். நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ, என்னென்ன செலவுலாம் செய்கிறீங்களோ தொழிலுக்காக, அது எல்லாமே இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள். அடுத்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான். அந்த ராசி அதிபதியும் சுகஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியும் குரு பகவான். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த செவ்வாயோடைய பார்வை பெறும்போது என்ன செய்ய போறார், உங்களுக்கு திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணத்துல நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும். ஏற்கனவே 7.5 சனி, 7.5 சனியில் கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா அதுல நிறைய பிரிவினைகள் இருந்திருக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்திருக்கும், குடும்ப தகராறுகள் இருந்திருக்கும், வழக்குகள் நிறைய இருந்திருக்கும். அது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான். இது எல்லாமே ஏதோ தெரியாம நீயும் செஞ்சுட்ட நானும் செஞ்சுட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் நல்லா புரிஞ்சு வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 40 நாட்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த சமயத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆக போகுது. குருமங்கள யோகத்துல தான் ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சுன்னா இவர்கள் மிக பெரிய அளவுல, அதாவது இந்த மாதிரி தம்பதிகர் வந்து யாருமே அவர்களை பார்த்தா ஊரே கண்ணு வைக்கும், அந்த அளவிற்கு இவர்கள் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த குரு மங்கள யோகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தம்பதியாக இருப்பாங்க. மிகுந்த அந்யோன்யத்தோட அந்த வாழ்க்கையில் எதில் விட்டு கொடுத்து போகணும், எதில் நம்ம தெளிவாக இருக்கணும், எப்படி வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நிறைய ஒரு தெளிவான ஆலோசனையோடு இருப்பார்கள் இந்த நேரத்தில் திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு எந்த நேரத்துலையும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க போது அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு அறிவான குழந்தை பிறப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் சொல்லணும்னு நம்ம அவசியமே இல்லை, நிறைய அவமானங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அவமானம், அண்ணன் கிட்ட அவமானம், அக்கா கிட்ட அவமானம், அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் கிட்டேயே ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் வடித்த கண்ணீர் ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா இரத்த கண்ணீராக தான் இருக்கும். அதை நம்ம விளக்கி சொல்லணும்
இவர்கள் இந்த கடந்த காலத்துல எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சாங்க, ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்கள் வழிபட்ட தெய்வமாகப்பட்டது எங்க போச்சு, என்ன செஞ்சிட்டு இருந்தது இது நாள் வரைக்கும், ஏன் இவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு அந்த தெய்வம் வரலையா அப்படின்னு கேட்டா அது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்ட தெய்வம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது, உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நிற்குது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானத்தை எதிர்பார்த்தீங்களோ, எனக்கு வருமானம் தரமாட்டியான்னு எத்தனை வாட்டி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போராடி இருக்கிறீங்க, அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகுது. இந்த காலம் தான் இந்த குரு மங்கள யோகமான காலம். இந்த யோகத்திற்காக இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய நாட்கள் காத்திருந்தீங்க. அந்த காத்திருந்த நாட்கள் எல்லாமே கனியாக கூடிய நாட்கள் தான் இந்த குருமங்கள யோக நாட்கள். இந்த காலகட்டத்தில் வியாதியினால அவஸ்தைப்பட்டவங்களுக்கு, நீண்ட நாள் வியாதியில இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய உறவுகளை இழந்திருக்கிறீங்க. தன்னுடைய கணவனையும் சரி, மனைவியும் சரி, அம்மா அப்பாவை ஒரு வருமானம் இல்லாமல் அவர்களை பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர்களை அன்னைக்கு பிழைக்க வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பேன். என்ன அந்த வருமானம் இல்லாமல் இன்னைக்கு தவிச்சனே அன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமானம் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களை இழந்த காலங்கள்லாம் நிறைய. அது எல்லாமே ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்க போகுது, வருமானம் நல்லா வரப்போகுது, தொழில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்க போகுது, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவி காத்துட்ருக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் புகழும் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகழையும் ஒரு நல்ல ஒரு ஞானத்தையும், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு உண்டான ஒரு கல்வி தரத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் இந்த குருமங்கள யோகம் 40 நாட்களில். இந்த நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சி பரமாச்சாரியாரை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னோக்கி கால் வைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்க போகுது. ஒவ்வொரு நாட்களும் இந்த 40 நாட்களில் 40 வெற்றி அடையக்கூடிய நபர்கள்னு சொன்னோன்னா அது தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே. இவர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் இந்த நாட்களில் எதுவுமே இருக்காது, எல்லாமே கிடைக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவாக சொல்லியிருக்கிறோம். அந்த கோச்சார நிலவரப்படி பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகத்துப்படியும் தசா புத்திப்படியும் தான். ஒருவருடைய ஜாதகத்தை அளக்கும் அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தசா புத்தி தான். அந்த தசா புத்தி தான் இவர்களுடைய ஜாதக பலனை நிர்ணயிக்கின்றன. அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.